இசைப்பேன் புனிதனே என் இயேசுவே என் நேசனே. புகழ் கீதம் இசைப்பேன் புனிதனே என் இயேசுவே என் நேசனே. புலரும் புது காலை பொழுது நான் புது ராகம் பாடிடுவேன். காண்பதற்கு தேடும் மாயன் நீ. காணாமல் போன ஆடு நான், என்னை காண்பதற்கு தேடும் மாயன் நீ. கானக உலகில் அலையும் நான், உன்னை காண்பதற்கு தவித்தேன் நாளும். கானக உலகில் அலையும் நான், உன்னை காண்பதற்கு தவித்தேன் நாளும். கர்த்தர் இயேசு நீ வந்தாய், என்னை கண்டு மகிழ்வுற்றாய். கர்த்தர் இயேசு நீ வந்தாய், என்னை கண்டு மகிழ்வுற்றாய். காட்டினாய் வழியை, தந்தாய் ஒளியை. காட்டினாய் வழியை, தந்தாய் ஒளியை. புலரும் புது காலை பொழுது நான் புது ராகம் பாடிடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மீண்டும் ஒரு தடவை இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்திலே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இந்த பலியிலே நாங்கள் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண ஆண்டு நாள்களையும் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை மன்றாடுவோம். அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல மருத்துவனாக இருந்து அவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணங்களாக அமைய ஆண்டவருடைய வழிநடத்தல் தொடர்ந்து அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் எங்களிடம் யார் யாரெல்லாம் செப உதவி வேண்டினார்களோ அவர்களையும் இந்த பலியில் இணைத்துக் கொள்ளுவோம். அத்தோடு திரு அவை இன்றைய நாளிலே இறையியலாளராகிய அக்வினோ நகர் புனித தோமஸ் அவர்களுடைய நினைவை கொண்டாடுகிறது. அருட்பணியாளராக மறை வல்லுநராக இவர் தன்னுடைய வாழ்வை திரு அவைக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்வை நாங்கள் நினைவு கூறுகிற போது நாங்களும் சிறப்பான விதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு சான்று பகர அந்த சாட்சிய வாழ்வை நாங்கள் வாழுகிற சான்று பகருகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து சிறப்பான விதத்திலே வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, புனித தோமஸ் தூய வாழ்வை நாடுவதில் ஆர்வமும் மறை போதனைகளை கற்றுக்கொள்ளுவதில் புகழும் பெற்று விளங்கச் செய்தீரே. அவர் கற்பித்தவற்றை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அவரது வாழ்வை பின்பற்றவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் வழி தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 4 தொடக்கம் 17 ஏறாக. அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்கள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏனென்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்கள் ஆகிய இஸ்ரேலர் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோயில் கட்ட இருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல் என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன்.
உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன், மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றொன்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். கடவுளின் வார்த்தையை விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரே என்றென்னும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 தொடங்கி 20 முடியும். அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளவர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்றிவரோடு சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவரிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாக இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்தும் பார்த்தும் கண்டு கொள்ளாமலும், காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறார். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவார்கள்.
ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் எங்களுக்கு மிகவும் பரிட்சயமான ஒரு வாசக பகுதியாக இருக்கிறது. நாங்கள் மறைக்கல்வி வகுப்புகளிலே அதிகமாக இதை பற்றி மறையாசிரியர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நாங்கள் சிறு பராயத்தில் இருக்கிற போது நாங்கள் இதை பற்றி ஒரு படங்கள் கூட நாங்கள் கீறியிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பரீட்சை நடக்கிற போது இது விதைப்பவர் உவமையை படமாக வரையும்படி கேட்டிருப்பார்கள். அப்படி இந்த உவமை எங்களுக்கு மிகவும் பரிட்சயமான ஒரு உவமையாக இருக்கிறது. இந்த உவமையை சொல்லுகிற செய்திகளை நாங்கள் உள்வாங்கினால் அது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடந்து போகிற 4 விதமான மனிதர்களை பற்றியும் அல்லது நாங்கள் சந்திக்கிற 4 அனுபவங்களை எங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வருகிற ஒரு உவமையாகவும் இருக்கிறது. இன்றைய இந்த நாளில் எங்களுக்கு தரப்பட்ட முதலாவது இறைவார்த்தை நாத்தானுக்கு இறைவாக்கு சொல்லுகிற ஒரு பணி ஒப்படைக்கப்படுகிறது. தாவீது அரசரிடம் போய், தாவீது அரசன் எனக்கு ஆலயம் கட்ட மாட்டான் அல்லது அவருக்கு பின்பு வருகிற அரசன்தான் ஆலயம் கட்டுவான் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லும்படி ஆண்டவர் நாத்தானை பணிக்கிறார். நாத்தான் அந்த இறைவார்த்தைகளை தாங்கிக் கொண்டு தாவீதிடம் போய் சொல்லுகிறார். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிற போது நாத்தான் ஊடாக ஆண்டவர் தன்னுடைய செய்தியை, தன்னுடைய வார்த்தையை தாவீதுக்கு அறிவிக்கிற போது தாவீது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவார்த்தை அறிவிப்பவர்களுடைய பாதங்கள் எத்துணை அழகானவை என்று சொல்லி நாங்கள் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்படுகிறது. அது பல்வேறு வடிவங்களிலே அறிவிக்கப்படுகிறது. இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், கண் இருந்து பார்க்கிறோம், ஆனால் எங்களாலே அதனுடைய அர்த்தங்களை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறது. நாங்கள் காதாலே கேட்கிறோம், அதனுடைய அர்த்தங்களை நாங்கள் சரியான விதத்திலே புரிந்து கொள்ள முடியாதொரு நிலையிலே எங்களுடைய வாழ்வு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் அலக்களிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம். பெரிய இரைச்சல்கள் எங்களை சுற்றி நடக்கிற போது அந்த இரைச்சல்கள் மத்தியில் எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழுகிற போது நாங்கள் கண்ணாலே பார்க்கிறோம், எங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. ஆண்டவர் தருகிற செய்தியை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு நாங்கள் காதாலே சில விடயங்களை நாங்கள் கேட்கிறோம், இருந்தாலும் எங்களுக்கு அவ்வளவு ஞானம் இல்லை. நாங்கள் அந்த காதாலே கேட்கிற விடயங்களை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதனூடாக ஆண்டவர் தருகிற செய்தியை நாங்கள் உள்வாங்குவதற்கு சிறப்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாங்கள் மன்றாட வேண்டும். இந்த இயற்கை நிகழ்வுகளூடாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த அதனுடைய செய்தி எங்களுக்கு தருகிறார். இயற்கை கூட இறை வார்த்தையாக எங்களுக்கு முன்னாலே பலவிதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இயற்கை எங்களுக்கு தருகிற செய்தியை உணர்ந்து கொள்ளுகிற ஞானம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்த இடங்களிலே இந்த உலகத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகள், நாங்கள் கேள்விப்படுகிற கதைகளை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளுகிற அந்த ஞானம் எங்களுக்கு நிறைய தேவைப்படாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஞானத்திற்காக நாங்கள் சிறப்பான விதத்தில் நாங்கள் மன்றாட வேண்டும். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் 4 வகையான அந்த நிலங்கள் பற்றி எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. 4 வகையான மனிதர்களை இந்த இடத்துல எங்களுக்கு முன்னாலே வைக்கிறது. ஒரு விதைப்பவர் விதையை விதைக்கிறார். அந்த விதை எல்லா இடமும் விழுகிறது. முதலிலே விழுகிறது பாதையோரம். அந்த பாதையோரத்திலே விழுகிற விதைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த இறைவார்த்தை அவர்கள் கேட்கிற போது அதை அவர்கள் இலகுவிலே புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் மீது விழுகிற போது, அவர்கள் மீது இறைவார்த்தை தூவப்படுகிற போது அவர்கள் அதை இலகுவிலே புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாதையோரம் நடந்து போகிறவர்களுடைய கைகால்களிலே மிதிக்கப்படும், அல்லது பறவைகள் வந்து அவற்றை தங்களுடைய தீனியாக மாற்றிக்கொள்ளும். இப்படியாக இறைவார்த்தையை கேட்டு அதை விளங்கி கொள்ளாத பல தன்மைகளிலே நாங்கள் இருக்கிற போது நாங்களும் இந்த பாதையோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். 2வது வகையான அந்த விதைகள் எங்கே விழுகிறது என்று சொன்னால், பாறை நிலத்தின் மீது விழுகிறது. பாறை நிலம் மிக கடினமான ஒரு நிலம்.
அந்த இடத்திலே விழுகிற விதைகள் சற்று முளைவிடும். ஆனால் அது வேரூன்ற முடியாத நிலைமைகள் இருக்கிற போது அந்த முளை அப்படியே கருகி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இறைவார்த்தையை கேட்கிறோம், சில இடங்களிலே நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதிலே உறுதியான நிலையை நாங்கள் எடுக்காத பட்சத்திலே அந்த இறைவார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே செயல்படாத ஒரு தன்மை நிச்சயமாக இருக்கும். நாங்கள் கேட்கிறோம், சாடையாக முளைவிடுகிறது, இருந்தாலும் அது ஆழ வேரூன்றுகிற தன்மை எங்களுடைய உள்ளங்களுக்குள் எங்களுடைய வார்த்தைகளில் இல்லாத போது அவை சரியான விதத்திலே முளைக்காமல் அப்படி அழிந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்பவர், ஒரு பற்றில்லாத நிலையிலே வாழுகிறவர்கள், உறுதி இல்லாத நிலையிலே வாழுகிறவர்கள், மற்றவர்கள் எங்களுக்கு ஏதாவது விடயங்களை சொல்லுகிற போது நாங்கள் அலக்கழிக்கப்படுகிற நிலையிலே இருக்கிறவர்கள் தான் இந்த பாறை போன்றவர்கள், வேறில்லாதவர்கள், இந்த வேறில்லாத தன்மையை உருவாக்குபவர்கள். மூன்றாவது நிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த முட்புதர் நடுவிலே விழுகிறவர்கள். அந்த முட்புதர் என்ன செய்யும் என்று சொன்னால் அது முளைப்பதற்குரிய கால அவகாசம் கொடுக்கும். அது முளைத்து வருகிற போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற முட்புதர்கள் அதை நசித்து விடும். இது எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இறைவார்த்தையை நாங்கள் கேட்போம், நாங்கள் சிறப்பான விதத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து வருகிற போது இந்த உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகள் சில வேளைகளிலே அதற்கு தடையாக மாறலாம். நெருக்க வாரங்கள் வரலாம், எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற துன்பங்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற எல்லா விதமான சலுகைகளாகவும் இருக்கலாம். நாங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை நாங்கள் வாழுகிற போது அது கூட எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட இறைவார்த்தையை நசுக்கிவிடும். அந்த முட்புதர் அதைத்தான் எங்களுக்கு குறிப்பிடுகிறது. நாங்களும் பல வேளைகளிலே இறைவார்த்தையை நாங்கள் கேட்கிறோம், பலவிதமான தியானங்களை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த உலகியல் சார்ந்த நெருக்கடிகள் எங்களை சூழ்ந்து வருகிற போது எங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடைபெறும், நாங்கள் வேண்டியதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிற போது அது கூட எங்களுடைய அந்த விசுவாச வாழ்வை ஆட்டம் காண செய்யும். இந்த முட்புதர் நடுவிலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கின்ற கேள்வியையும் நாங்கள் கேட்க வேண்டும். நான்காவது வகையான மனிதர்கள் யார் என்று சொன்னால், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள், விசுவாச வாழ்விலே உறுதியாக இருப்பவர்கள், தாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழ வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அக்கம் பக்கம் நடக்கிற நிகழ்வுகளூடாக ஆண்டவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், இயற்கை ஊடாக ஆண்டவர் தருகிற செய்தியை உணர்ந்து கொள்ளுகிறவர்கள், தங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளூடாக ஆண்டவர் தருகிற செய்தியை உணர்ந்து தங்களுடைய விசுவாச வாழ்விலே உறுதியாக இருப்பவர்கள்தான் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் 100 மடங்காகவும் 90 மடங்காகவும் பலன் கொடுக்கக்கூடியவர்கள். நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் எங்களுடைய வாழ்வை நாங்கள் வளப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் கடவுள் விரும்புகிறார், ஆசிக்கிறார். சிறப்பாக இந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஆழமாக பதிப்போம். எங்களுடைய வாழ்வு எந்த நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டு அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். சிறப்பான விதத்தில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உலகியல் காரியங்கள் எங்களை அலக்களிக்காமல் நாங்கள் இறை வார்த்தையிலே ஆழ வேரூன்றி நாங்கள் உறுதியான அடித்தளமிட்டு உறுதியான வேர்களை பரப்பி நாங்கள் நம்பிக்கையாளர்களாக நாங்கள் வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக நாங்கள் ஞானத்திற்காக நாங்கள் மன்றாடுவோம். இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளூடாக ஆண்டவர் தருகிற செய்தியை உணர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் சுயநலம் மறந்து மனித நேயத்திலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்க தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உம்மிலுள்ள நம்பிக்கை எம்மை விட்டு அகன்று போகாமல் நீர் ஒருவரே எம் அரண், உம்மிலேயே நாம் எமது மேலான பாதுகாப்பை கண்டடைய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து எமது குடும்ப வாழ்வில் உண்மையான உறவு மலரவும் இறை பிரசன்னம் எம் குடும்பத்தில் நிலைத்திருக்கவும்
வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி, பணியார்வம், ஞானம், நேர்மை மற்றும் நல்லொழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை உள்ள நல்ல தகப்பனே இறைவா, மீண்டும் ஒரு நாளிலே இந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்க நீர் திருவுளம் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பலியிலே நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான ஒரு வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் மது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன்.
எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனேங்கும். நின்னில் ஒரு சங்கீதமே, இறைவா, நித்தம் அது உனதாகுமே. இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே, இறைவா, நித்தம் அது உனதாகுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் அது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடியை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்ளுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணி முடி மாமரினி. அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணி முடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணி முடி மாமரினி. ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. ஆகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. பொல்லாத கூனியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். பொல்லாத கூனியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளிரருள் தனை அணிந்திடுமா மணி முடி மாமரினி. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.